வெல்கம் டு விஸ்டர் நோபல்ஸ். அநியம் பார்க்குற மூவி வந்து பரம் சுந்தரி 2025 ரிலீஸ் ஆன ஒரு ரொமாட்டிக் காமெடி மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பொறுத்துமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணது ரிலீஸ்மெண்ட் ஆல்வேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ரெண்டே முக்கியமான கேரக்டர் தான், பரம் சுந்தரி. ஓகேங்களா. பரம் வந்து ஒரு நார்த் இந்தியன் பையன், டெல்லியை சேர்ந்தவன். அந்த அந்த அவன் வந்து ஒரு இன்வெஸ்டர். ஓகேங்களா. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா, தன்னோட அப்பாவோட காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய லாஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டிங் ஆப் மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறான். அதுக்கு அந்த அந்த டேட்டிங் ஆப்பில் வந்து உங்களோட சோல்மேட்டை ஃபைன் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லைக் உங்களோட டேட்டா, தென் அதை வந்து அல்காரிதமில் யூஸ் பண்ணால் உங்களோட சோல்மேட் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற அந்த சமயத்தில் பரம்க்கு வந்து தன்னுடைய சோல்மேட் வந்து கேரளாவில் லொக்கேட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அங்கே போய் தான் பார்த்தா தெரியுது, சுந்தரின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. ஓகேங்களா. கேரளா லொக்கேட் இருக்காங்க. தென் வந்து ஒரு மேன்ஷன் வச்சு நடத்துகிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி வந்து லைக் அவங்களோட பேஷன் வந்து மோகினி ஆட்டம். ஓகேங்களா. அவங்க வந்து லைக் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து போனதுக்கப்புறம் அந்த மேன்ஷனை யார் நடத்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட பேஷனை விட்டுட்டு தென் பிஸ்னஸில் இறங்கிடுவாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரம் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவார், இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு வந்து ஒரு சாலிட் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ தான் வந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து நான் ஏன் பேசாமல் அந்த சோல்மேட்டையே போய் பார்த்து, லைக் அந்த சோல்மேட் வந்து எனக்கான சோல்மேட்டாக இருந்தால் அவங்கள கண்டுபிடிச்சி எனக்கு அவங்க லைக் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டா இது வந்து ஒரு ப்ரூஃப் ஆயிரும். எனக்கு லைஃப் செட் ஆயிரும், இன்வெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிரும், நான் வந்து சம்பாதிச்ச மாதிரி ஆயிரும், அப்பா கிட்ட வந்து ஜெயிச்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரம் வந்து தன்னோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. கேரளாவுக்கு போகிறார். போனோடனே புது மொழி, புது மக்கள், புது கல்ச்சர்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நிறைய அங்கே போனோடனே லைக் அதை அடாப்ட் பண்ணிக்கவே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சுந்தரி கிட்ட பேசி பழகி சுந்தரி கிட்ட தான் லவ்வை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற அந்த சமயத்துக்குள்ள சுந்தரிக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை முடிவு பண்ணியிருப்பாங்க, வேணும்னு சொல்லிட்டு ஒரு பையன். அந்த பையன் கரெக்டாக வந்து தான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆயிடுவான் கேரளாவுக்கு. ஆனதுக்கப்புறமே ஊருக்கு நடுவில் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி சுந்தரிக்கும் வேணுக்கும் வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. பரமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து சுந்தரிக்கு வந்து பரமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போன்னு பார்த்து பெரிய ஆப்பா வச்சுருவாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த தடையெல்லாம் தாண்டி பரம் வந்து சுந்தரிக்கிட்ட போயிட்டு தன் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி, லைக் எப்படி சொல்கிறது, அவங்களோட லவ் சேர்ந்ததா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணது வந்து வர்த்தாச்சா இல்லையா, தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம பரம் அவரோட அப்பா கிட்ட சொன்ன அந்த டீலில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதையை. படத்தில் வந்து லைக் இந்த கேரளா அந்த லொக்கேஷன் அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து பக்காவாகவே நல்லாவே கவர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா நல்லாயிருக்கும். லைக் ஹிந்தி மலையாளம்னு சொல்லிட்டு ஒரு நடுவில் அந்த லாங்குவேஜ்லாம் வந்துட்டு போகும். அதெல்லாமே பார்க்க நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் என்ன தான் இருந்தாலும் லைக் காமெடி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஒரு 2 இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் இது வந்து ஒரு ஆவரேஜ் மூவி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் மூவி. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.